5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகமா இருந்தாலும் இப்ப வரைக்கும் அது யூஸ்ல இருக்கு. It is very old at the same time very modern. ஃப்ளைட்டை பற்றி சொல்லியிருக்கோம், ராக்கெட்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம், மீட்டியார், ட்ரோன்ஸ், மாடர்ன் டேக்கு உள்ள டெக்னாலஜி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஃபோன். ஒரு சாப்டரில் வந்து ஃபோன் அதில் ஹிடன் இமேஜாக இருக்கும். அதில் குறிப்பாக சவுத் கொரியன் ஃப்ளாகில் அது இருக்கும். சவுத் கொரியாவில் தான் அந்த சுஜோக் அப்படிங்கிற மெடிக்கல் சிஸ்டம். அந்த மாஸ்டர் இதை படிச்சுட்டு எழுதியிருக்கும். அது போக பழைய காலத்தில் எப்படின்னா ராஜாக்கள் ரொம்ப முக்கியத்துவம் இது கொடுத்தாங்க. ராஜ்யத்தில் அரசாங்க வேலைக்கு நீங்கள் உள்ளே போகணும்னா இந்த புக்கை படித்து இதை விளக்குறதுக்கான அந்த திறமை இருக்கணும். இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி. இந்த ரைட்டிங்குடைய வயசு என்னன்னு கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இது எந்த காலகட்ட வரைக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் இது இருக்குன்னு வெரி குட். இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி செக் பண்ணதில் இப்போ ரன்னிங் பீரியடுக்கெல்லாம் எப்படி ரூல் நடக்கும்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக இதை உணர்ந்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா 2 கேலண்டர், மாயன் கேலண்டர் ends with 2012. அது முடிஞ்சிருச்சு. ஆனால் ஐ திங்க் கண்டினியூ. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிசினஸ் அட்வைசர் என் சுப்பிரமணி சார் இருக்காங்க. அண்ட் ஐ சிங் அப்படிங்கிற ஒரு மிராக்குலஸான புக்கை பத்தி தான் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ சார். வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ இந்த புக் வந்துட்டு ஒரு சாதாரண புக் இல்லை, ஏதோ ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் இருக்கிற ஒரு மிராக்குலஸான புக்குன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. வெரி குட் கொஸ்டின். இன்ஃபேக்ட் இதை படிக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி எடுக்கும்போது எல்லாரும் இது ஒரு நாவல் மாதிரி படிக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ரிட்டன் பேசிக்கலி இன் மேண்டரின். மேண்டரின் வந்து சைனீஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அது போக நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதை அந்த முயற்சியை எடுத்து படிக்கும்போது அதை படிக்க முடியும். இப்போ யாரெல்லாம் இந்த புக்கை படிக்க முடியும்? எல்லாராலையும் படிக்க முடியும். இன்ஃபேக்ட் நான் என்னுடைய கோர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஹூ கேன் ஸ்டடி ஐ சிங், அதான் கேள்வி. ஓகே. அதுக்கு நான் எழுதின பதில் எனி பர்சன் ஹூ இஸ் வில்லிங். ஓகே. அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கணும். ஓகே. அதே சமயத்தில் ஒரு பணிவு, ஒரு அடக்கம். இதை வந்து மீதி புஸ்தகம் படிக்கிற மாதிரி இப்படி பெரட்டி பார்த்துட்டு இல்லை செல்ஃபோனில் இது பண்ணிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு அது இப்படி ஏதோ சாப்பிட்டுன்னு காலை இப்படி ஒரு மாதிரி போட்டு பெட்டில் படுத்துன்னு படிக்கிறது, அதெல்லாம் ஒர்க் ஆகாதீங்க. சார் ஒரு சின்ன டவுட்டு. ஆக்சுவலி இப்போது ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த பரிகாரம் அப்படி இப்படின்னு ஒரு ரீஜன் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதுக்குன்னு பர்டிகுலராக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டார் இருக்கும், ஒரு ஹாரோஸ்கோப் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் ஹவு கேன் அ சிங்கிள் புக் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸில் ஏதாவது ஒரு ஃபிலாசபி இருக்கா? இல்லை, இட் இஸ் கிவன். இது ஐ திங்க் எழுதின ஆரிஜின் பார்த்தீங்கன்னா கிங் ஃபூசிங்கிறவர் எழுதியிருப்பார். he was directly connected to heaven and earth அப்படிம்பாங்க. ஓகே. அவருக்கு அந்த நாலேஜ் வாஸ் கிவன் பை த டிவைன். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா லோ ஷூ ஸ்கொயர், A2 டயக்ராம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. நான் அது கொண்டாந்துருக்க எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அதுதான் ஆரிஜின் அதில். ஸோ இந்த புக்கு எப்படி எல்லாருக்கும் பிறந்தோம். அதான் முக்கியமான கேள்வி என்னன்னா, என்னுடைய மதம் வேற, நான் இருக்கிற இடம் வேற, என்னுடைய சோஷியல் செட்டப் வேற, என்னுடைய என்விரான்மெண்ட் வேற, என்னுடைய நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் வேற இருந்தாலும் நான் எடுத்து படித்தா அது எப்படி எனக்கு என்னோட ஒட்டிக்குது அப்படிங்கிற கேள்வி வரும். இதுதான் இந்த ரைட்டிங்கோடைய யூனிக்னஸ். ஓகே. அது போக எல்லா ஊர்லேயும் இருக்கா இந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்ற கேள்வி வரும். இல்லை, இந்த கேள்வியை மாற்றி கேட்போம், எங்கள் ஊரில் எங்களுக்கே சிஸ்டம் இருக்க, வை வி ஷுட் டேக் திஸ். நம்ம ஊரில் இதே மாதிரி கம்பேரபிள் சிஸ்டம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அகஸ்தியர் முனிவர் மாமுனி எழுதின பாய்ச்சிகைன்னு ஒரு சிஸ்டம், அதில் 64 சாப்டர் வரும். ஜகாதேவன் ஆருடம்னு பேர், அதில் 64 சாப்டர் வரும். அது போக நமக்கு நாடிகள் 18 காண்டமில் நார்மல் ரீடிங் நாடி, அதில் வந்து கட்ட விரல் பொருந்தணும். பொருந்தலைன்னா உங்களுக்கு அதை படிக்க முடியாது, காண்டம் கிடைக்காது, இல்லை ஓலை கிடைக்காது. ஜீவநாடிக்கு கட்ட விரல் தேவையில்லை. அது படித்தவங்களாம் இந்த பூமியில் இருந்திருக்காங்க. அனுமத்தாசன் ஒரு பெரிய மகான் இருந்தார். இப்போ கொஞ்சம் பேர் மீதி பேர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹியர் தேர், இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. ஓகே. திரும்ப அதே கேள்விக்கு வரும், உலகத்தில் வேற எந்த நாட்டில் இதெல்லாம் உபயோகிச்சிருக்காங்க, யாரெல்லாம் படிச்சிருக்காங்க, பெரிய ஸ்காலர்ஸ். சொல்ல போனோம்னா சைக்காலஜியோடைய தந்தை, உளவியலின் தந்தை கார்ல் குஸ்டாவ் யுங் அப்படின்னு பேர். அவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய ஸ்டூடெண்ட்.
கால் குஸ்தவியும் ஐச்சிங் புக்கை 30 வருஷம் படித்தார். அவர் படிக்கும்போது ஜெர்மனில் படித்தார். அது முடித்த உடனே அவருக்கு என்ன ஆர்வம் வந்ததுன்னா, இதை ஆங்கிலம் பேசுகிற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ என்ன பண்ணார், கேரி பெயின்ஸ் அப்படின்ற ஒரு உதவியோட ஜெர்மன் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். பண்ணி அந்த வருஷம் 1949 ரிலீஸ் ஆனது. இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் எஃபர்ட் எடுக்கலாமா வேண்டாமான்னு இந்த புக்லேயே கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்த பதில் தான் இது. இது போக இதை வந்து பல நாடுகள் உபயோகிச்சிருக்காங்க. அங்கேருந்து ஆரம்பிப்பேன். சைனா, மங்கோலியா, கொரியா, ஜப்பான், வியட்நாம், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், இந்தியா, அந்த பக்கம் போனீங்கன்னா யூரோப், ஃப்ரான்ஸ், இந்த எல்லா லாங்குவேஜஸ்லையுமே எல்லா லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட்டாக இருக்குது. இதை வந்து இப்போ சப்போஸ் இது எத்தனாவது நம்பர் புக்குன்னு நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 3rd லெவலில் வரும். முதல் 2 லெவலில் ரெஸ்பெக்டபிள் ரிலிஜியஸ் ரைட்டிங், அந்தந்த ரைட்டிங்ஸ் அதுதான் பாப்புலர். அதுக்கு அடுத்து டாப்பில் இருக்கிறது இது. இட்ஸ் அ வெரி ஓல்டு ரைட்டிங். இந்த ரைட்டிங்குடைய வயசு என்னன்னு கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி. யார் எழுதினாங்க அப்படின்னா, இதுக்கு மெயினாக 4 பேர் ஆத்தர்ஸ். அது ஆனால் 3 பேர் பழமை காலத்தை சேர்ந்தவங்க ராஜாக்கள். ஃபூசி அப்படிங்கிற ராஜா, அதுக்கப்புறம் கிங் வென் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் டியூக் ஆஃப் ஜவ் சன் ஆஃப் கிங் வென், அதுக்கப்புறம் கன்ஃபியூசியஸ். கன்ஃபியூசியஸ் வந்து கடைசியாக அதை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதினார். மீதி முதல் 3 பேர் வந்து பழமை காலத்தை சேர்ந்தவங்க. இவங்க எழுதின ரைட்டிங் டோட்டலாக இட் இஸ் கால்டு ஐச்சிங் ஆர் ஈஜிங் ஆர் ஜவ் இ. ஜவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு டைனாஸ்டி, இந்த டைனாஸ்டியை குறிக்கும். ஸோ அந்த டைனாஸ்டி ஆரம்பித்த ராஜா இவர்னால இந்த புக்குக்கு பேர் ஜவ் இ அப்படின்னு பேர். இந்த புக்கில் 64 சாப்டர் இருக்கும். என்ன இல்லைங்கிறது நம்ம தான் தேடணும், எல்லாம் இருக்கும். அந்த 64 சாப்டருக்குள்ள எல்லாம் இருக்கும். பறக்கிற விமானம், என்ன சொல்றது, ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், யூ ஹார்வெஸ்ட் வித்தவுட் ப்ளவிங் அப்படின்னு சொல்லும். மண் இல்லாமல் என்னத்தை பயிர் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்திருக்க டெக்னாலஜியோடு அது மேட்ச் ஆகும். ஹைட்ரோபானிக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதில் என்னென்னா பேம்பு இல்லைன்னா அந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் இதை ரன் பண்ணிவிட்டு அதில் வாட்டர் போட்டு நியூட்ரியன்ஸ் போட்டு கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறது. பைனரிஸ் 0 and 1 இஸ் இன் திஸ். இப்போ நம்ம சொல்லுவோம் மாடர்ன் டே ஸ்டெகனோகிராஃபின்னு பேர். ஸ்டெகனோகிராஃபியில் ஒரு லெட்டரையோ இல்லை ஒரு கண்டென்ட்டை வந்து என்கிரிப்ட் பண்ணிங்கன்னா 0 and 1 தான் வரும். ஐச்சிங்கில் 0 and 1 ஐச்சிங்லேருந்து தான் வந்தது. 1 இஸ் yang, 0 இஸ் yin. ஸோ 1 இஸ் 1, 0 இஸ் 0. இது எப்படின்னா இன்னை வந்து 0வா எடுத்துட்டு yang வந்து 1ஆ கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5000 இயர்ஸ் முன்னாடியே இன்ஃபேக்ட் லீபினிட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், இந்த பைனரிஸ் கண்டுபிடிச்சார், அந்த கால்குலஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவர் என்ன சொன்னார்னா, நான் தான் பைனரி கண்டுபிடிச்சேன்னு பெருமைப்பட்டார். அப்போ அவருடைய நண்பர் சைனாவில் இருந்து ஐச்சிங் அவருக்கு அனுப்பி கொடுத்து இதை படிச்சுட்டு நீ சொல்லு அப்படிம்பார். ஸோ ஐச்சிங் படித்த அப்புறம் லீபினிட்ஸ் மனசு மாறிடும். எனக்கு முன்னாடியே கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் சைனா இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபாலோயர்ஸ், நாட் த இன்வென்டர் அப்படின்ட்டு அவர் ஐச்சிங் படிப்பார். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகமா இருந்தாலும் இப்போ வரைக்கும் அது யூஸ்ல இருக்கு. இட் இஸ் வெரி ஓல்ட் அட் த சேம் டைம் வெரி மாடர்ன். இதை உணர்த்துறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லணும். எப்படின்னா ஃப்ளைட்டை பற்றி சொல்லியிருக்கோம், ராக்கெட்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம், சம்திங் இஸ் ஃபாலிங் ஃப்ரம் த ஹெவன் சொல்லும். என்னது, மீட்டியார்ஸ், ட்ரோன்ஸ், ஃப்ளைட்ஸ், ராக்கெட்ஸ், ஃப்ளையிங் பேர்ட்ஸ் விச் ஆர் ஃபாலன் சிக் அண்ட் தே ஃபால் டவுன். பிளமெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தி பேர்டு பிளமெட்டட், இட் ஃப்ளூ ஹை அண்ட் பிளமெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது போக மாடர்ன் டேக்கு உள்ள டெக்னாலஜி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபோன். ஒரு சாப்டரில் வந்து ஃபோன் அதில் ஹிடன் இமேஜாக இருக்கும். இன்ஃபேக்ட் இது சொல்கிறதுக்கு நான் ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும். ஒரு 26 வயசு இருக்கிற ஒரு லேடி வந்தால், சார் ஐ டவுட் மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் வெரி, ஐ மீன் என்ன சொல்கிறது, எனக்கு அவர் ஹானஸ்டாக இல்லை அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. ரீடிங் பண்ணினோம், அவருக்கு ஒரு இமேஜ் வந்தது. அதை பார்த்தோன்னே நான் சொன்னேன், ஐ திங்க் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் டாக்கிங் டு சம்மன் எல்ஸ். இந்த பையன் என்னென்னா அந்த பொண்ணு வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க நைட் ஷிஃப்ட் போயிடுவாங்க. திஸ் பாய் வில் எங்கேஜ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்
த்ரூ த நைட். ஏதோ ஒரு சினிமா எல்லாம் கூட காட்டுவான், மம்முட்டியும் வேற யாரோ வந்து ராத்திரி முழுக்க ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தே எங்கேஜ். இது என்னன்னா, திஸ் வாஸ் ரிவீல்ட் அண்ட் கன்ஃபர்ம்டு. ஸோ த கேர்ள் குட் டேக் ஃபர்தர் ஸ்டெப்ஸ். அப்போ நான் 3 மாதம்னு சொன்னேன். அப்போ சொல்கிறேன், ஐ எம் ப்ரெக்னென்ட் 3 months. நான் திருப்பி 3 மாதம்னு சொன்னேன். ஐ வில் கிவ் மை ஹஸ்பண்ட் 3 months டைம் டு கரெக்ட். இஃப் இட் டசன்ட் கரெக்ட், ஐ வில் ஹவ் டு கன்சிடர் டைவர்ஷன். அது ஒரு இமேஜ். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 2 lips are kissing அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து பார்த்தா இமீடியட்டாக புரியாது. ஒன்லி வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ராவல் யூ வில் கெட் ரிவலேஷன்ஸ் லைக் திஸ். ஸோ இட் இஸ் வெரி ஓல்டு, வெரி மாடர்ன். அது போக பழைய காலத்தில் எப்படின்னா ராஜாக்கள் ரொம்ப முக்கியத்துவம் இது கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ராஜ்யத்தில் அரசாங்க வேலைக்கு நீங்கள் உள்ளே போகணும்னா இந்த புக்கை படித்து இதை விளக்குறதுக்கான அந்த திறமை இருக்கணும். அதாவது இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி. இம்பீரியல் காலேஜ், இம்பீரியல் ஸ்டடீஸில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஐச்சிங். இப்போ சைனாவில் இருக்கிற 5 கிளாசிக்கில் ஃபஸ்ட்டு கிளாசிக் ஐச்சிங். ஸோ இது படித்தா தான் உங்களுக்கு அங்கே போக முடியும், ராஜாவோடைய ட்ரான்சாக்ட் பண்ண முடியும், இல்லை ஜென்ரல் கிட்ட பேச முடியும், இல்லை அவங்க உள்ள அந்த அரசாங்க லைப்ரரியில் போய் எடுத்து படிக்கிறதோ, இல்லை மருந்து கொடுக்கறதோ, ராஜ வைத்தியங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் இந்த நாலேஜ் இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன், அக்குபஞ்சர், குவாஷா, பைதாலஜின், ஹிஜாமா, இந்த மாதிரி மெடிக்கல் சிஸ்டம் எல்லாம் ஐச்சிங்லேருந்து வந்தது. சூஜோக் வந்து சவுத் கொரியன் ஆரிஜின். ஸோ இப்படி பல விஷயங்களுக்கு இது தாய் மூல புத்தகம்னு சொல்லலாம். கருவூலம். படிக்கிறதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா சார்? படிக்கிறதுக்கு 2 விதம் இருக்கு. ஒன்று தானா எடுத்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லை, அனுமதி இருந்து அவனுக்கு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா ஒரு ஆசான். என்னுடைய புரிதல் என்னன்னா, தானா படிக்கிறது ரொம்ப நாளாகும். அதுக்குள்ள உள்ள விளக்கங்கள், நுணுக்கங்கள், அதை நம்ம வாழ்க்கையோட இணைச்சிக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பம், அதெல்லாம் முடியும்னு சொல்றதுக்கே ஒரு ஆசான் வேணும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நிறைய நாடுகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக சவுத் கொரியன் ஃப்ளாக்ல அது இருக்கும். இது இப்போதைக்கு நடைமுறையில் உள்ள கொடி. சவுத் கொரியாவில் தான் இந்த சுஜோக் அப்படிங்கிற மெடிக்கல் சிஸ்டம் வந்திருக்கு. அந்த மாஸ்டர் இதை படிச்சுட்டு எழுதியிருப்பார். ஸோ இதில் வந்து 4 டைப் ஆஃப் பாடி வரும். தாய்யன், தாய்யாங், ஷாவ்யன், ஷாவ்யாங். அந்த 4ஐயும் இதில் சொல்லியிருப்பாங்க. இதுலேருந்து வந்தது தான் அது. அது போக தெர் இஸ் அ பிலீஃப் தட் திஸ் ஹேட் அ டீப் கனெக்ஷன் வித் தி ஏன்ஷியன்ட் ரிலிஜன் ஆஃப் ஜப்பான். ஏன்ஷியன்ட் ரிலிஜன் ஆஃப் ஜப்பான் இஸ் கால்ட் ஷின்டாயிசம். இதை எதிர்க்க பாருங்க. 4 souls became the 5 elements, the foundation of Chinese medical philosophy, and 3 origins and 8 powers became the basics of I Ching. இது வந்து ஷின்டோ பேஸ். இந்த இது வந்து ஐக்கிடோ அப்படிங்கிற அந்த இதுல இருந்து வந்தது. இதுலயும் 8 இருக்கும். சார் ஆக்சுவலி வந்துட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே யார் வேணா யூஸ் பண்ணலாம், ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு. பட் இது எந்த காலகட்ட வரைக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் இதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா சார்? வெரி குட். இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி செக் பண்ணதில் இப்போ ரன்னிங் பீரியடுக்கெல்லாம் எப்படி ரூல் நடக்கும்னு எழுதியிருக்கு. அது இன்னும் இருக்கு. ஆக்சுவலாக இதை உணர்ந்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா 2 கேலண்டர், மாயன் கேலண்டர்னு ஒன்று. மாயன் கேலண்டர் எண்ட்ஸ் வித் 2012. அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஐச்சிங் கண்டினியூ. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த கிராஃப் எல்லாம் போட்டே அது டெரன்ஸ் மெக்கன்னா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணி ஐச்சிங் படித்து he has evolved a separate theory called time wave zero. அதில் என்ன ஆகும், I think takes you to eternal time. ஸோ அந்த அளவுக்கு it extends. Okay.